ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024 நிர்மல் 394வது கட் நம்பருக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9915 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏ போர்டில் 572, பி போர்டில் 695, சி போர்டில் 168 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பண்ணிங்கன்னா 915. ஓகேங்களா? இந்த 15 அப்படிங்கிறத நான் பிசியில் கொடுத்துருந்தேன்னா ஒரு சூப்பரான வின்னிங் கிடச்சிருக்கும். பரவாயில்ல. இப்போ நாளைக்குரிய புக்கிங்க்கு டியர் 1 மணி, 3 மணி, 8 மணி, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கேஎல்ல வந்து 3 மணி, டியர் வந்து 1 மணி, 6 மணி, 8 மணி அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஜேஎம் ஏஜென்சின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பர் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு புக்கிங் தேவைப்பட்டால் இதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 டிஜிட்டில் 5 செட்டு போடும்போது ஒரு செட்டு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4Dயில் நீங்கள் 5 செட்டு போட்டிங்கன்னா ஒரு செட்டு வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அவங்களோட நம்பர் வந்து 81 89 87 02 42 அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பர். ஓகேங்களா? ஃபோன் ஆர் வாட்ஸ்அப்பு நீங்கள் வந்து கால் பண்ணி டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கேட்டுக்கலாம். புக்கிங் நம்பருக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. கேஎலுக்கு 3 மணிக்கும் டியர் 1 8 6 அப்படிங்கிறதுக்கு இந்த டியருக்கும் சரி கேஎலுக்கும் சரி அவங்க அந்த புக்கிங் எடுக்கிறாங்க. ஜேஎம் ஏஜென்சிஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே இது தான். இதுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கேட்டுக்கலாம். 3Dயை பொறுத்த வரைக்கும் 5 செட்டுக்கு ஒரு செட்டு ஃப்ரீ, 4Dயில் 5 செட்டுக்கு ஒரு செட்டு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9915. இதில் வந்து ஏபிசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15. நான் இந்த இடத்துல 51 கொடுத்துருக்கேன். அது அப்படியே மாற்றினா கூட பிசியில் உட்காந்துருக்க நண்பர்களே ரொம்ப வருத்தமாக இருக்குது. 915 நம்ம ஆல் போர்டில் 1-9 கொடுத்தோம், 1-9 உட்காந்துருச்சு. சரி, அதை பற்றி விட்டுருங்களேன். 915 நம்மளுக்கு கணிப்பில் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து இது ஒரு முக்கியமான நம்பராக நம்ம கொடுத்துருந்தோம் கூட. நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தோம் நம்ம குரூப்லேயே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம குரூப்பில் என்ன மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். 9915க்கு நான் வந்து 948, 466, 468, 796, 561, 135ன்னு கொடுத்தேன். ஏசி 15 அதுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிசி 15 வந்திருக்கு. அதே மாதிரி நான் 4Dயில் பார்த்தீங்கன்னா 1948 அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 93, இங்கே 93 கொடுத்துருக்கேன், 94 கொடுத்துருக்கேன். ஆனால் 91 அப்படிங்கிறது ஏபி ரிசல்ட்டு. இதில் ஏபியில் பார்த்தீங்கன்னா 94 கொடுத்துருக்கேன், 94 கொடுத்துருக்கேன், 93 கொடுத்துருக்கேன். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் 91 ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. பிசியில் நான் 98, 45, 18, 48, 66, 68, 96, 61, 35ன்னு கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 18, 35 இந்த 1-5 சேர்த்து கொடுத்துருந்தாலும் நான் பிசியில் இன்றைக்கி சூப்பராகவே வின்னிங் வாங்கியிருந்திருப்பேன். ஏசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 95. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 98 கொடுத்துருக்கேன். நான் ஒரு டைப்பிங் மிஸ்டேக்காக 90, அதாவது நான் கொடுக்க போனது 95 தான் நண்பர்களே. உண்மையிலே நான் சொல்ல போகிறேன், 95 தான் நான் கொடுக்க போனேன். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா 98க்கு 98 2 தடவை டைப் பண்ணிட்டேன். இதான் நண்பர்களே எனக்கு ஒரு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. அது மட்டும் கொடுத்துருந்தா கூட எனக்கு வந்து ஏசியில் 95 அப்படிங்கிறது எனக்கு சூப்பராகவே வந்து விழுந்திருக்கும். இதான் நண்பர்களே நான் இன்றைக்கி குரூப்பில் கொடுத்த கணிப்புகள். சரிங்களா? இதே மாதிரி நாளைக்கும் ஒரு முக்கியமான கணிப்புகள் 2 மணி 25 நிமிடங்களுக்குள்ளே நான் கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் 50 ரூபா அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஜிபே பண்ணி நீங்கள் வந்து அனுப்பினீங்கன்னா நான் இதே மாதிரி ஏபிசியில் இதை ஒரு 6 செட்டு, அதே மாதிரி 4Dயில் ஒரு 5 செட்டு, ஏபிஎஸ்சிபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தனியாக பிரித்து கொடுத்துருவேன். சரி, நம்ம 915க்கு நம்ம எங்கேயோ என்னமோ பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார் இல்லையா, இவர் இன்றைக்கி காலையிலேருந்து வேலையே பார்க்கல. கேரளா லாட்ரி டுடே இன்றைக்கி இந்த வெப்சைட்டு வேலை பார்க்குற நண்பர்களே. நான் காலையில் சொன்னேன், ஒரு யூகம்தான், ஜஸ்ட்டு ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். சும்மா இந்த பில்டப்லாம் கொடுக்காதுன்னு சொல்லாதீங்க. நான் காலையில் உங்கள்கிட்ட சொன்னேன் 10, 11, 12, 1 இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இந்த 1:30 மணி ரிசல்ட்டில் தான் நண்பர்களே இந்த மாதம் ஃபுல்லாக ரிசல்ட் வருதுன்னு நான் சொன்னேன்னா, 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இந்த வெப்சைட்டே வேலை பார்க்கல. பார்த்துங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி எப்படியாச்சும் வந்து ஒரு கணிப்பை நம்ம கொடுத்தே ஆகணும்.
அதே மாதிரி அது எப்படியாச்சும் போர்டில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் எனக்கு பட்டுச்சு. அதே மாதிரி தான் நானும் வந்து நான் எடுத்து கொடுத்ததில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இன்றைக்கி எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12:30 மணிக்கு 358ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு நண்பர்களே. சரிங்களா? இந்த 358 அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு கணிப்பாக எடுத்தேன். இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். 45, 135, 561, 948, 466. இது வந்து 358 அப்படிங்கிறது வந்து 12:30 மணிக்கு அந்த ரிசல்ட்டு. நான் இந்த 1:30 மணி ரிசல்ட்டை தேடிட்டு இருக்கேன். இந்த வெப்சைட் எதுவுமே வேலை பார்க்கல. நிறையா நண்பர்கள் கூட கேட்டாங்க, ஏன்னா இது மாதிரி வெப்சைட்டே வேலை பார்க்கலண்ணே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 1:30 மணி ரிசல்ட்டில் தான் நம்மளுக்கு விஷயமே இருக்குது. அவள் என்ன பிளாக் பண்ணாலும் சரி, நாளைக்கு கண்டிப்பாக இந்த 1:30 மணி ரிசல்ட்லேருந்து நான் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஓகேவா? எப்படியா இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக 3 போர்டு வின்னிங்காக நம்ம வாங்குகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன் நண்பர்களே, இப்போ இருக்கிற கள நிலவரங்கள், இப்போ களத்தில் இதுதான் பிரச்சனை. சரி, ரைட்டு, ஓகே. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 99-15. ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இதே மாதிரி இன்றைக்கி 1:30 மணிக்கு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட்டை கணக்கு பண்ணி பார்த்தால் எனக்கு வந்து 915ன்னு வந்துச்சு. அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிற நம்பரில் தான் அது அந்த ஃபோனில் தான் இருக்குது. அதனால தான் அதை சொல்ல முடியல. நீங்கள் மறக்காமல் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 1:30 மணிக்கு ரிசல்ட் வருதா? இந்த ரிசல்ட் வந்தோடனே நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். 1:30 மணிக்கு ரிசல்ட் என்னங்கிறது நீங்கள் தாராளமாக எனக்கு அனுப்பிவிடுங்க. சரிங்களா? அனுப்பி விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 50 ரூபா ஜிபே பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த 1:30 மணி ரிசல்ட்டுக்கு இந்த 3 மணி ரிசல்ட்டு எப்படியெல்லாம் பவர் நம்பரில் மேட்ச் ஆகிருக்கு, நம்ம கேரளா ஜாக்பாட் டிவியோட பவர் நம்பர் என்ன அப்படிங்கிறது தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் தாராளமாக பார்த்துங்க. ஓகேவா? சரிங்களா? இப்போ நான் நாளைக்கு என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நான் கொடுப்பேன். ஆனால் கன்ஃபார்மாக இதுதான் அப்படின்னு சொல்லுப்பா. நான் இன்றைக்கி பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நாளைக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு இந்த 1:30 மணி ரிசல்ட் இருந்தால் போதும், நான் சூப்பராக தூக்கி கொடுத்துருவேன் வெற்றியை. அவ்வளோதான், நான் ஓப்பனாக சொல்கிறேன். இருந்தாலும் நாளைக்கு ஓரளவுக்கு எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். காருண்யா 668, 24 ஆகஸ்ட் மாதம். சரி, இன்றைக்கி ரிசல்ட்டு 99-15. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மந்த்லி சார்ட்டு நீங்கள் எந்த சார்ட்டு எங்கே எடுத்தாலும் சரி, 1:30 மணிக்கு ரிசல்ட்டில் தான் நாளைக்கு சரி, இந்த மாதம் ஃபுல்லாகவே சரி ரிசல்ட்டு அதில் தான் வருது. ஓகேவா? இருந்தாலும் எனக்கு ஒரு தோராயமாக ஒரு 3 செட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஏ போர்டில் 8, 7, 5, 9க்கு 8, 7, 5ன்னு வரலாம். பி போர்டில் 1க்கு வந்து 6, 3, 4 வரலாம். சி போர்டில் 5க்கு 6, 9, 1 அப்படின்னு வரலாம். சரி, இதுபடி கணக்கில் எடுத்தால் எனக்கு இது வந்து ஏபிசி சிங்கிள் செட்டில் வந்து 866, 739, 541, 869, 731, 539. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1 இது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது ஒரு 50% தான். ஓகேவா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இருக்கிறது ஜாக்பாட் கேரளாவோட ரிசல்ட்டு 10, 11, 12, 1. இந்த 1:30 மணி ரிசல்ட்டை அப்படியே நீங்கள் நம்ம கொடுத்த பவர் சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரிசல்ட் வருது. இந்த சார்ட்டை மறந்துடாமல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த 1:30 மணிக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து 327ங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த வெப்சைட் வேலை பார்க்கல, அதனால் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 1:30 மணிக்கு இன்றைக்கி வந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 327. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 3க்கு 9 பவர், 2 - 1 7க்கு 5 பவரில் இருக்கா இல்லையா இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நீ சொல்கிறதெல்லாம் போங்க. இன்றைக்கே நான் இப்போயே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் என்ன மாதிரி கணிப்பு நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு நான் இன்றைக்கே சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் ஓப்பன் டிக்னராக சொல்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி, இன்றைக்கி 23ஆம் தேதி சேர்த்துங்க, 1:30 மணி ரிசல்ட்டு 327. இதை நான் தேடுறதுக்குள்ளே படாத பாடு பார்த்துட்டேன் இன்றைக்கி. ஆனால் இந்த வெப்சைட்டே வேலை பார்க்கல. இந்த வெப்சைட்டு வந்து இப்போ சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆனிச்சு. ஏன்னா 4 மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது சரியாக ஓப்பன் ஆகல, திடீர்னு என்னமோ ரோல் ஆகிட்டே இருந்துச்சு. 1:30 மணி ரிசல்ட்டு 327. 3க்கு 9, 2க்கு 1, 7க்கு 5 இப்படி எடுத்தால் தான் பவரில் வரும். பவரில் வருதோ கூட்டுக்கெடுத்தில் வருதோ. ஆனால்
நாளைக்கு இந்த இடத்துல 1:30 மணி ரிசல்ட் என்னவோ அதை வச்சு தான் நம்மளுடைய தலையெழுத்தே மாறப்போகுது. சரி, நீ 3க்கு 9ன்னு சும்மா போங்கெல்லாம் காமிக்காத. எங்கடா 3க்கு 9 சொல்கிறா அப்படிங்கிறீங்களா? இந்த இருக்குது 3க்கு 9, 3க்கு 9. இப்போ நம்ம பவர் சாட்டில் பார்த்துங்க, 3க்கு 9 ஆச்சுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2க்கு 1, 2 - 1, 7க்கு 5 பவர். அதையும் காமிச்சா தான் நான் நம்புவேன். இந்த இருக்குது 7க்கு 5. ஓகேவா? இந்த இருக்குது 9க்கு, சரி 3க்கு 9 பவரில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 5 பவரில் இருக்குது. நம்மளுக்கு போர்டில் என்னவா கொண்டு வந்துட்டாங்க, 2 - 1 அப்படின்னு சொல்லிட்டு 915ன்னு முடிச்சுட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வேணால் இந்த வெப்சைட் இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நான் தப்பு சொல்ல. இந்தா இருக்குது, இதில் 1:30 மணிக்கு 327 இந்த இருக்குங்களா, எழுதியிருக்கேன்னா 327. ஓகே, ரிசல்ட்டு 3 மணிக்கு என்னது 915. அதுதான் இந்த இடத்துல எழுதி காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம மிஷின் நம்பரை போட்டு பரட்டிருப்போம். மிஷின் நம்பர் என்ன பார்த்தீங்களா, 1677. எப்படி எங்கே அடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த 327 1:30 மணி ரிசல்ட்டு, இது 3 மணி ரிசல்ட்டு. 3க்கு 9, 2க்கு 1, 7க்கு 5. வேலை முடிஞ்சு போச்சு. நீ இப்படியே சுற்றிக்கிட்டு நீ அங்கே குழப்பிக்கிட்டே நான் இங்கே வேலையை முடிச்சு விட்றேன்னு முடிச்சு விட்டாப்புல, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வெப்சைட் இன்றைக்கி வேலை பார்க்காம இருந்ததுனால நான் போல டென்ஷன் ஆகிட்டேன். பரவாயில்ல, நாளைக்கு இந்த வெப்சைட் வேலை பார்க்குறனாலும் ஏதோ ஒரு மூலியமாக நான் இந்த ரிசல்ட் 1:30 மணி ரிசல்ட்டு நான் எடுத்து உங்களுக்கு நல்ல கணிப்பாக கொடுத்துருவேன். மறக்காமல் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் லிங்கை நான் கொடுத்துறேன். நேராக 1:30 மணிக்கு டான்னு உள்ளே வந்துடுங்க. சரியா? திரும்பவும் நான் சொல்கிறேன், எவ்வளவோ கணிப்புகள், எவ்வளவோ முறைகள் இருக்குது. கால்குலேஷன் மெத்தட் இருக்குது, அதில் இந்த நம்பர் வரலாம், இதில் இந்த நம்பர் வரலாம், ரிசல்ட் மெத்தடு, பெண்டிங் நம்பரு, பவர் நம்பரு, மிஷின் நம்பர்னு போட்டு மண்டை வெடிக்கிற அளவுக்கு தேடினாலும் சிம்பிளாக அவன் வைக்கிறது என்னமோ இந்த 1:30 மணி ரிசல்ட்டுக்கு வர்ற நம்பரை தூக்கி அப்படியே பவரில் மாற்றினா உட்காருது. நான் அதுக்குரிய ப்ரூஃப் இந்த இடத்துல காமிச்சிட்டேன், நீங்களே பார்த்துங்க. நான் என்னுடைய கணிப்பில் நாளைக்கு இது தான் இருக்குது. இது ஒரு 50% தான். ஒரு வேளை இதில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருந்து எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொன்னேன், ஆல் போல் 9-1 வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று கொடுத்துருந்தேன். 9-1 முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு ஒரு டார்கெட் இது தான். கண்டிப்பாக ஒரு வெற்றி வரணும், வந்தே ஆகணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் அவங்களுடைய மனக்கவலைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசில் பாதிச்சிருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு என்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்பு கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாங்கி தருவேன். உங்களுக்கு அந்த வெற்றி சேரணும். உங்களுடைய மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். அதனால் மென்மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. ஆதரவு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நண்பர்களே. நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை உரைக்க சொல்லுவோம், எதையும் எதிர்பாராமல். இதுதான் நான் என்னுடைய சிம்பல். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கருத்து இது தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற தகவல்கள் கரெக்டாக இருந்தால், உங்களுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தால் மட்டும், அவ்வளோதான். காருண்யா 668 இப்போதைக்கு கள நிலவரம் லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இதுதான் விஷயமாக இருக்குது. 1:30 மணிக்கு நாளைக்கு மாப்பிள்ளை ரிசல்ட்டை மட்டும் கொடுக்கட்டும், எப்படி தூக்குறான்னு மட்டும் பாருங்கள். வெற்றியை கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த வெற்றியை நான் உங்களுக்கு வாங்குவேன். இதுதான் இப்போதைக்கு நிலவரமாக இருக்குது. மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு வேணும்னு நினச்சிக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம இனிமேல் தினசரி டியருக்கும் சரி 1 மணி, 6 மணி, 8 மணி டியருக்கு நம்ம லைவில் நம்மளுடைய கெஸ்ஸிங் போடுவோம். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் இருக்கணும், கண்டிப்பாக அது இருக்கணும் நம்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணணுன்னா தாராளமாக மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிவிட்டு, எனக்கு இண்டிவிஜுவலாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச என்னுடைய 6ஆம் அறிவுக்கு என்ன தேவை, எப்படியெல்லாம் கணிப்புகள் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கணிப்புகள் எடுத்து உங்களுக்கு கொடுக்க தயார் நண்பர்களே. கண்டிப்பாக உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்து விட்டது என்பது நம்பிக்கை. நாளைய நாள் நன்றாக அமையும் என்பது எதிர்பார்ப்பு. இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. கண்டிப்பாக நம்மளுடைய வெள்ள மனசுக்கு ஒரு சூப்பரான வெற்றி நம்மளுக்கு வேண்டும் வரும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.